அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி யாரெல்லாம் ரேஷன் கடை இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள்லாம் நமக்கு பிடிஎஃபாக கிடச்சிருக்குது. அந்த கேள்விகள், அதாவது இந்த பிடிஎஃபை மட்டும் நீங்கள் இந்த கேள்விகள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நான் சொல்கிற இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே, கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், எல்லாருமே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ரேஷன் இன்டர்வியூவில் ஓகேங்களா 38 மாவட்டத்திலுமே இதுவரை ரேஷன் கடை இன்டர்வியூ நடந்த காலையில் பேட்சாக இருக்கட்டும், மதிய பேட்சாக இருக்கட்டும், ஓகேங்களா 3 பேட்ச் 4 பேட்ச் ஒரு நாளைக்கு நடக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த நேர்காணலில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்களோ ஓகேங்களா, அவங்க அந்த கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃபாக பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அதையுமே ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணி ரிப்பீட்டடாக என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க அதை மட்டுமே நான் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். மீதி எல்லாமே பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, நான் எப்படி செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், முக்கியமாக ரேஷன் வேலைக்கு இன்டர்வியூக்கு இன்றைக்கி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இனிமேல் போகிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஓகேங்களா. உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். எப்படின்னா போன உடனே உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. உங்கள் நேமு, எங்கேருந்து வரீங்க, எப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இது மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி கேட்டாங்களோ இல்லை உங்கள் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸ் கேட்டாங்களோ அடுத்தது நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. முதல் கேள்வி, கூட்டுறவுத்துறையின் கொள்கைகள் என்ன, எத்தனை கொள்கைகள் இருக்குது, இதுதான் பதில் கேள்வி. முக்கியமான கேள்வி இது. கூட்டுறவுத்துறையின் கொள்கைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை 7 ஓகேங்களா, 7 ஓகேங்களா. அடுத்தது வேளாண்மை துறை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் எம்ஆர்கே பன்னீர் செல்வம். அடுத்தது ஊரக வளர்ச்சி துணை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை பார்த்தீங்கன்னாக்கா பெரியசாமி. பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் ஏவா வேலு ஓகேங்களா. இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ஓகேங்களா. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க திரௌபதி முர்மு. தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரேந்திர மோடி ஓகேங்களா. அடுத்தது கூட்டுறவுத்துறையில் கொடி எத்தனை வண்ணமாக இருக்கும், கூட்டுறவுத்துறையில் கொடி எத்தனை வண்ணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் 7 வண்ணமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை ஓகேங்களா. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனை ஸ்டேட் ஓகேங்களா. மொத்தம் டோட்டலாக 28 மாநிலங்கள் ஸ்டேட் ஓகேங்களா. அடுத்தது ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய அந்த ஆன்சர் சக்திகாந்த தாஸ் ஓகேங்களா. அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்தது தமிழ்நாட்டில் முதலில் கூட்டுறவு பேங்க் உருவாக்கப்பட்டது எங்கே, ஆரம்பிக்கப்பட்டது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் தீரூர் காஞ்சிபுரம் ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவின் தலைநகரம் ஓகேங்களா. இந்தியாவின் தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை டெல்லி ஓகேங்களா. ஸோ அதோடைய ஆன்சர் அதுதான்.
தமிழ்நாட்டின் தலைநகரம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. ஓகேங்களா, அது வந்து தெளிவாக கொஸ்டின் வந்து குழம்பிக்க வேண்டாம். ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சரை வந்து மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி, இந்த 2 மாவட்டங்கள் தான் அது இப்போது வந்து ரீசெண்டாக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அடுத்தது, கூட்டுறவுத்துறையின் சின்னம் எப்படி இருக்கும்? கூட்டுறவுத்துறையின் இப்போது விவசாய பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேங்க்கில் வந்து என்ன சின்னம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறையின் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து இணைந்த கைகள். ஓகேங்களா, அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் பெயர். இந்தியாவோட பெரிய மாவட்டம்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சரை வந்து கச்சு 45,652 சதுர கிலோமீட்டர் குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்த கேள்வி, இந்தியா ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து நாசிக். ஓகேங்களா. அடுத்தது, புறநானூறு எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து இது வரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது, ஔவையார் எழுதிய நூட்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். ஓகேங்களா, இது 2 மட்டும் போதும். அடுத்தது, உலகின் அதிக எரிமலை உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஓகேங்களா. இந்திய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32,87,262 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது, தேசிய மரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய மரம் வந்து பனை மரம், எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய ஆறு என்ன ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க அமேசான் ஆறு. ஓகேங்களா. அடுத்தது, இலவச கல்வி கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் 2009. அடுத்தது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோபுரம் எங்கே இருக்கிறது, என்ன கோபுரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக உயரிய விருது அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா பாரத ரத்னா விருது தான் மிக உயரிய விருது. ஓகேங்களா, அவார்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, கன்னியாகுமரியின் தலைநகரம். ஓகேங்களா, கன்னியாகுமரியின் தலைநகரம் வந்து நாகர்கோவில். ஓகேங்களா. அடுத்தது, அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம். ஓகேங்களா, அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கேள்வி ஒரு 30 கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம், கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட. இது இல்லாமல் இன்னும் ஒரு 50 ப்ளஸ் ஒரு கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சரோட இருக்குது. எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.